ரீல்ஸ் வந்து அவரே எடுத்து போட சொல்லனா மக்கள் எடுத்து போடுறாங்க. இப்ப சட்டசபைக்கு போறாரு, அவளை பேசுறாரு, உதயநிதி என்ன பண்றான், உக்காந்துக்கிறான், பால் குட்டி மாரி உக்காந்துக்கிறான். விசாரணைக்கு வீட்டுக்கு போனாங்க, பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிறான் நாய். எல்லாருமே ரீல்ஸ் ஆச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல டெக்னாலஜி அப்படி இருந்தது. இப்போ இந்த மாதிரி இந்த டெக்னாலஜி அவர் ஏற்ற மாதிரி அவர் பண்றாரு, அவ்வளவுதான். இது வந்து நம்ம டெக்னாலஜி வைஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகும், அதுவும் அப்கிரேட் ஆயிருக்கு. அது வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னு நம்ம அது சொல்ல முடியாது. 100 நாள் பத்தவே பத்தாது. 60 வருஷமா ஆண்டிருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே சேர்த்து. பட் இந்த 100 டேஸ்ன்றது டோட்டலா ரொம்ப 0.1% தான். டைம் கொடுக்கணும், பார்க்கலாம். எல்லாமே எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி குறை சொல்றதுதான் அவங்களுடைய நோக்கமே. அது அவர் வந்து முதல் முறையா வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவரே சொல்லிட்டாரு, நான் 6 மாசம் எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கேன். கத்துட்டு இருக்கும் போது எவ்வளவு சிறப்பா செய்யறாருன்னா, அவர் கத்துக்கிட்டாருன்னா இன்னும் நிறைய செய்வாரு. மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் கண்டிப்பா நிறைய செய்வாரு, செஞ்சிட்டு இருக்காரு, இன்னும் செய்வாரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஃபர்ஸ்ட் லக்கிலியா ஒண்ணு வந்தாரு. இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு. ஸ்கூலுக்கு பாதுகாப்பு வேணும். ஸ்கூல்ல மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஆண்கள்னால கொஞ்சம் பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு கொடுத்தா அதுவே போதும். நல்லாதான் இருக்கு, ஏமாற்றம்லாம் எதுவுமே இல்லை, எல்லாரும் நல்லாதான் இருக்குதுன்றாங்க. அர்த்தம் சொல்றது 1000 சொல்லுவானுங்க, அதெல்லாம் காதுல வாங்கக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம போக்குல போய் நேர்கிறாரு அவரு. ரீல்ஸ் வந்து அவரே எடுத்து போட சொல்லனா மக்கள் எடுத்து போடுறாங்க. இப்ப சட்டசபைக்கு போறாரு, அவளை பேசுறாரு, உதயநிதி என்ன பண்றான், உக்காந்துக்கிறான், பால் புட்டி மாரி உக்காந்துக்கிறான். அதே மாதிரி என்ன சொல்றது, விசாரணைக்கு வீட்டுக்கு போனாங்க, பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிறான் நாய். அவெல்லாம் என்னன்னா போனா போயிட்டு இருக்கு. தளபதி விஜய் வந்து மாஸ்க் காட்டினு இருக்காப்ல எல்லாத்துலயுமே. வந்து நாங்களே இதுவா வந்தோம், லைக் கிட்ட பார்க்க முடியல. பட் அங்க போலீஸ் நிறுத்திட்டாங்க எங்க கிட்ட வரதுக்கு முன்னாடி. பட் இருந்தாலும் செம்மையா போயிட்டு இருக்கு. கான்பிடன்டா போன சொல்லி தளபதி. அதே கான்பிடன்ட் எதிர்பார்த்து நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா மாற்றம் தான், நல்ல மாற்றம் இருக்கு எல்லாத்துலயுமே. எல்லா துறையிலுமே மாற்றம் கொண்டு வராரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மாற்றம் ஏற்பட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வரேன், ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பாக்குறேன். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இவ்வளவு மக்கள் இந்த இடத்துக்கு வந்து சரித்திரமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, பசங்க என்எஸ்எஸ் என்சிசி கேம்ப்ல இருந்து வருவாங்க, பிளஸ் வந்து கட்சிக்காரங்க வருவாங்க. பட் இவ்வளவு பீப்புள் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். 100 நாள் இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு வந்து கண்டிராத ஒரு முன்னேற்றம் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னமும் அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தா இன்னும் சிறப்பா செய்வாரு. அதுக்கு நம்ம தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவர் இன்னும் நம்ம எதிர்பார்க்காத நிறைய செய்வாரு. அதுக்கு நமக்கு கால அவகாசம் கொடுத்தா பொறுத்தும் போதும் வேற எதுவும் தேவையில்லை. எப்பயுமே எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி குறை சொல்றதுதான் அவங்களுடைய நோக்கமே. அது அவர் வந்து முதல் முறையா வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவரே சொல்லிட்டாரு, நான் 6 மாசம் எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கேன். கத்துட்டு இருக்கும் போது எவ்வளவு சிறப்பா செய்யறாருன்னா, அவர் கத்துக்கிட்டாருன்னா இன்னும் நிறைய செய்வாரு. நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குங்க. பொறுமையா செய்வாரு. ஜனங்க கொஞ்சம் மக்கள் இதுவா இருக்கணும். அது அப்படித்தானே ஆட்சி இல்லைன்னா இவர் அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க. அது அரசாங்கம் நடந்துட்டு தானே இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லையே. முதல்ல எடப்பாடி இருக்கும்போது அவரை சொல்லுவாரு, அவர் இவரை சொல்லுவாரு. இப்ப இவர் தனி கட்சினா 2 பேரும் சேர்ந்து இவங்களை கூட்டணியா சொல்றாங்க. அங்கங்க நல்லா செஞ்சுட்டு வராரு கொஞ்சம் கொஞ்சமா. இனிமேட்டு செய்வாரு. இப்பதானே 100 நாள் பத்தாது அவருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன் அந்த மாதிரி பொம்பளைங்களை பத்தி பேசுறான்? அவங்க வீட்டுல பொம்பளைங்க இல்லையா? ஆனா அசிங்கமா பேசுவானா? அவன் வந்து ஒரு நாயினா, புரியுதானா? ஒன்னே தெரியாத குழந்தைட்டு வந்து அக்கார வச்சா பேசுவாங்களா? ஒன்னே தெரியாதவனா, வேஸ்டா, மொக்கனா. நான் மாற்றம் தானா? தளபதி வந்து நந்து வந்தாரு, அம்மா மாசம் இருந்தது. ஒன்னா சிக்கமா பேசுவானா? மொக்கனா உதயநிதி ஸ்டாலின் இந்த சீமா. அவன் ஒரு கோமானா, அவன் கோமாக்கே போயிட்டான், பைத்தியமாவாய் சுத்தி நிற்கிறான். மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு தான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் கண்டிப்பா நிறைய செய்வாரு, செஞ்சிட்டு இருக்காரு, இன்னும் செய்வாரு. சார், குழந்தைங்க எதை விரும்புறாரோ செய்யறாரு, அவ்வளவுதான். ரீல்ஸ்ங்கிறது இன்னைக்கு மக்கள் சின்ன குழந்தைகளுடைய வந்து ஒரு மோகம் தான். அது எதை மூலியமா மக்களை கவர் பண்ணலாமோ அதை செய்யறாரு, அவ்வளவுதான். ரீல்ஸ் போடுறது தவறு ஒண்ணும் கிடையாது. ரீல்ஸ் தடை பண்ணிருக்காங்களா? தடை கிடையாது. ரீல்ஸ் மூலியமா நம்ம என்ன சொல்றோம், மக்களுக்கு குழந்தைங்க எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு இவ்வளவு குழந்தைகளும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கு. என்னுடைய பேத்தியில 4 வயசு வந்து பார்க்க வந்து அதுக்கு வந்து ரீல்ஸ்ல வந்து மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றாரு. மீடியாங்கிறது வந்து எல்லாமே காலகாலமா ஆண்டு. இப்ப இவர் தான் புதுசா வந்திருக்காரு. மாற்றத்தை எதிர்பார்ப்போம், கொஞ்சம் லேட் ஆகும். டேக்ஸ் டைம்ல இப்பதான் வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுப்போம். எல்லாமே எல்லா இடத்துலயும் எல்லாருமே எதுவுமே பண்றோம் பாக்குறாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே நல்லது நடக்கும். எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒரு இள வயதுல முதலமைச்சரா வந்து அவருடைய பணியை நல்லா சிறப்பா இது பண்ணி இருக்காரு. அது கண்டிப்பா தொடரணும் சொல்லிட்டு வாழ்த்துறேன். நம்ம மக்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கு, பொறுமை தானே கடைபிடிக்கணும். அவரு நல்லா ஒழுங்கா கைட்டா தான் இருக்காரு. அவர் எப்பவுமே ஒண்ணு போலதான் இருக்காரு. அது எல்லாம் எல்லாரும் ஏத்துறது தானே. அது ஏறும், அது ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லது செஞ்சா நல்லது சொல்லுவோம், கொஞ்சம் ஏதாவதுன்னா கெட்டதும் சொல்லுவோம். அது மக்களோட ஏச்சு தான். அவர் முன்ன வரணும். இன்னொன்று தான், அவங்க 2 பேரும் அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே சார். அது இப்போ காலேஜ்ல என்ன ஆகுது, ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாங்க, செகண்ட் இயர் பார்ப்பாங்க, செகண்ட் இயர் அந்த மாதிரி தான். இது உலகத்தையே ஆள்றவர் தானே இவரு. இந்த வயசுல இவர் முன்னாடி வராருன்னா அது ஒரு தைரியம் தானே அவருக்கு. எல்லாருமே ரீல்ஸ் ஆச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல டெக்னாலஜி அப்படி இருந்தது. இப்போ இந்த மாதிரி இந்த டெக்னாலஜி அவர் ஏற்ற மாதிரி அவர் பண்றாரு, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம டெக்னாலஜி வைஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகும், அதுவும் அப்கிரேட் ஆயிருக்கு. அது வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னு நம்ம அது சொல்ல முடியாது. நம்ம எதுவும் இல்லை, அந்த மாதிரி மரியாதை தரலாம் இல்லை. அவங்களுடைய இது அங்க இது பண்றாங்க, அவ்வளவுதான். சரித்திரம் சூப்பரா போயிட்டு இருக்கு, எந்த ஏமாற்றமும் இல்லை. முதல்ல வந்து நம்ம ஆட்சிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 100 நாள் பத்தவே பத்தாது. 60 வருஷமா ஆண்டிருக்காங்க டிஎம்கே
ஏடிஎம்கே ரெண்டுமே சேர்த்து. பட் இந்த 100 daysன்றது டோட்டலாக ரொம்ப 0.1% தான். டைம் கொடுக்கணும், பார்க்கலாம், எல்லாமே நல்லா தான் நடக்கும். நல்ல விஷயமா அதே மாதிரி ரீல்ஸ் வந்து மக்கள்கிட்ட நல்ல விஷயத்தை கொண்டு போறாரு செய்யறாரு. ரீல்ஸ் போட்டு அவர் ஏமாத்தல, அவர் எது எடுத்துட்டு போகணுங்கிற அவசியமும் பற்றி கிடையாது. அவருக்கு நிறைய இருக்குது, மக்கள் சேவைக்கு தான் வந்திருக்காரு, இன்னும் கண்டிப்பா நிறைய செய்வார். இப்போ வீட்டிலே குறை நடக்கு எடுத்துவனே நம்ம தகப்பனே சொல்லியிருக்கு, குடும்பத்தில் 4 பேர் சேர்ந்து உண்டா செய்யணும். அது மாதிரி இப்பதான் வந்து எங்கேயோ சில தவறுகளை வந்து அது எல்லாத்துக்கும் முதல் நல்லது முன்னால் அவர் சொல்லுவாங்க, ஏதோ சில தவறுக்காக முதல்வர் குறை சொல்றது எந்த தப்பும் கிடையாது. அது அரசாங்கத்தில் நடந்த சிறு பிள்ளை தான். அது கூடிய சீக்கிரத்தில் நிவர்த்தி ஆயிடும் சார். முதல் பாயிண்ட் எடு இல்லாம கரெக்டா அரசு அலுவலகத்துக்கு காலையில் 9 மணிக்கு வராரு, 6 மணிக்கு போயிடறாரு. காவல்துறையை எந்த டிஸ்டர்ப் பண்றதில்ல, பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்றதில்ல. இதுவே இந்த 100 நாள் ஆட்சியில் மிகச்சிறந்த சிறப்பு. இதை மக்கள் ரொம்ப விரும்புறாங்க. காவல்துறையில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசுறாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஃபர்ஸ்ட் லக்கிலியா ஒண்ணு வந்தாரு. அதுல இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு, ஸ்கூலுக்கு பாதுகாப்பு வேணும். ஸ்கூல்ல மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஆண்கள்னால கொஞ்சம் பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு கொடுத்தா அதுவே போதும். ஆனா இந்த வாட்டி அவர் நடந்து வந்தது 1 கிலோமீட்டருக்கு நடந்து வந்ததுனால அவரும் நடந்து வந்திருக்காரு. ஆனா மனித தன்மைன்னு அவர்கிட்ட அதிகமாவே இருக்கு. பரவாயில்ல, எங்களை பாக்குறதுக்காக கஷ்டப்பட்டு மக்கள் நடந்து வராங்க, நாங்களும் அவங்க கூட நடக்கலான்ட்டு அவரு 1/2 கிலோமீட்டர் நடந்தாரு. அதுவே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம் தான் எல்லாருக்கும் மக்களுக்கு. இல்ல அது எப்படி சார் சொல்ல முடியும், இன்னும் போக போக தான் சொல்ல முடியும். இன்னும் 100 நாள் தானே, இன்னும் ஆகணும், இல்லை 1 வருஷம் ஆகணும். நாங்க வர்றாங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. குறை சொல்றவங்க மனுஷங்க தானங்க. எப்படியோ நல்ல செஞ்சாலும் குறை சொல்லுவோம், கெட்ட செஞ்சாலும் குறை சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யறது நம்ம மனசாட்சிக்கு ஏற்றவோ நம்ம செஞ்சு போயிட்டே இருக்கணும். அதுதான் ப்ரோ. இப்போ சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சாரை போட்டு ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆல்ரெடி அவரை வந்து சினிமா துறையில் வெறுப்பேற்றி அவரை சிஎம் ஆக்கி விட்டாங்க. சட்டசபையில் என்ன வெறுப்பேற்றி அவர் பிஎம் ஆக போறாரு. தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு யாருக்கு தெரியல, பார்ப்போம் அப்படின்னு. தெம்பு இல்லை, அவள்தான். இல்லை டிவிக்கே தான் 100 நாளாச்சு எப்படி போயிட்டு நல்லா போவோம், இனிமேல் நல்லா வரும், அவ்வளோதான். இனிமேட்டு தலைவர் தான், டிவிக்கே சிஎம் சார், அவ்வளோதான். இவ்வளோ வண்டி போகுமா தெரியாது, இன்னும் போவோம். அடுத்த பிஎம் அவர் தான், அவ்வளோதான். எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் மாத்துறாருல, அதே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பிரச்சனைனா வரத்துக்கே 1/2 மணி நேரம் ஆகிடும். இப்போ டக்குன்னு வரதுக்கு வண்டி வர விட்டுருக்காரு போலீஸ்காரங்களுக்கு. அதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படிலாம் செஞ்சாதான் உண்டு, அப்பதான் பிரபலம் ஆக முடியும்னு அவங்களுக்கும் தெரியும். ஒருத்தரை மட்டம் தட்ட அவர் மேலே வருவாருன்றது அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க எவ்வளவுதான் புட் அண்ட் பண்ணலாம், அவர் டாப்ல வந்துதான் இருப்பாரு. இல்ல எதனால அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றான்னு நினைக்கிறீங்க விஜய் மேல? வந்த உடனே யாரா இருந்தாலுமே சரிண்ணா, இப்போ நம்மளா இருந்தாலுமே நம்மளை விட ஒருத்தர் போட்டியில அவங்க டாப்ல வந்தாங்க, எடுத்த உடனே அவங்க டாப்ல வந்துட்டாங்கன்னா யாருக்கு அந்த வயிற்றுச்சல் இருக்கும்ல. அதேதான் அவங்களுக்கும் இருக்கு. வந்து 2 வருஷம் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு ஒரு வயிற்றுச்சல் தான், வேற என்ன இருக்கும். என்ன உங்களுக்கு விஜய் ஆட்சியில இப்ப என்ன பிடிச்சிருக்கு? 100 நாள்ல பெண்கள் சிறப்பு. அதான் சொன்னே, பஸ் போலீஸ் விட்டுருக்காங்க, போலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ மதுபானத்தை ஒழிக்கணும், போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு 300 கோடி விஜய் ஒதுக்கி இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த எந்த கட்சியுமே அதுக்கான ஸ்டெப்பு கூட எடுத்ததில்லை. ஏன்னா அதோட பணத்தை தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதனால இப்போ அவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துறது ஓரளவு நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா மதுபானத்துல ஒழிக்கணும், இந்த டாஸ்மாக்லாம் ஒழிக்கணும்னு நினைச்சாலே விஜயோட ஆட்சி கவுந்துரும் அப்படின்றாரு உதயநிதி ஸ்டாலின். என்ன நினைக்கிறீங்க? அப்படி கவுர்னர்னு நினச்சானா அந்த ஒயின் ஷாப்பை மூணார் பாருங்க, இப்போ ஸ்கூல் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்லாம் மூணார், அப்போ நினச்சாலே அவர் கவுந்துருக்கலாம். இதுக்கப்புறம் அவர் கவுர முடியும்னு என்ன நம்பிக்கையில் இவங்க யோசிக்கிறாங்கன்னே தெரில. ஏன்னா 5 வருஷம் அவரோடதுன்னு முடிவு ஆயிடுச்சு. இப்போ இவங்க அப்பா மட்டும் என்ன எதுவுமே செய்யாமலே 5 வருஷம் ஆண்டுட்டு போலியா, அந்த மாதிரி இவர் எதனா செஞ்சாலுமே சரி செய்யலாமே சரி, அந்த 5 வருஷம் ஆச்சு அவர் தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் இறந்தாதான் மாற்ற முடியும், அது இருக்கு யாராலையும் மாற்ற முடியாது. ஆட்சி நடுவில் கவுக்கிறதுலாம் வாய்ப்பு நினைக்கிறீங்களா? 6 மாசத்துல ஆட்சி கலந்துடலாம் ஸ்டாலின் நினைச்சு அதை விட்டதை பார்த்தானா நினைச்சுட்டு இருக்கணும், எல்லாம் கவுந்துரும் கவுந்துரும் கடைசி இருக்க கவுர